ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் பூத்த ரோஸை வச்சு ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் செடியில் எந்த விதமான உரமும் நான் போடலை. இயற்கையான காய்கறி கழிவுகளை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த ரோஸை யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் செய்ய போகிறேன். இந்த ரோஜா பூவெல்லாம் உதிர்த்தி எடுக்கலாம். இப்போது பன்னீர் ரோஸ் மட்டும் கூட போடலாம். நான் ரெட் ரோஸும் இருந்ததுனால அதையும் சேர்த்தே போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதுக்கு தான் நான் ரெட் ரோஸ் போட்டிருக்கேன். எல்லா பூவையும் உதிர்த்தி எடுத்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ள இதே போல் ஒரு சின்ன பவுல் வச்சுருங்க. இந்த பவுலை சுத்துக்கும் நம்ம உதிர்த்தி வச்ச ரோஜாப்பூ இதழ்களை அப்படியே போட்டுடலாம். பரவலாக போடணும். எல்லா பூவையும் போட்டதுக்கு அப்புறமா இதில் 1 கப்பு தண்ணீர் ஆட் பண்ணணும். தண்ணீர் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பவுலுக்கு மேலே இனி ஒரு பவுலை நம்ம வச்சுட்டு இதை அப்படியே ஒரு கண்ணாடி மூடி போட்டு இனி நம்ம அடுப்பில் வைக்கலாம். இந்த கண்ணாடி மூடியில் ஒரு ஹோல் இருந்தது. அதில் ஒரு மாவு வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். கண்ணாடி மூடி நம்ம ஏன் வச்சோம்னா உள்ளுக்கு அந்த பூ கலர் மாறுறது நமக்கு தெரியும். அதுக்காக வேண்டி தான் கண்ணாடி மூடி வச்சுருக்கேன். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கண்ணாடி மூடிக்கு மேலே ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சமாக போட்டுறணும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ரோஸ் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த பூ தண்ணீர் வற்றிட்டுனா தீஞ்சு போயிடும். இப்போது இந்த பவுலில் சேவ் ஆகிருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தான் ஒரிஜினலான ரோஸ் வாட்டர். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், பியூர் ஒயிட்டாகவும் இருக்கும். அதே போல் கீழே நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பூவில் தண்ணீர் இருக்கும். அதையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பியூராக இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் கெட்டு போகாது. நம்ம பூவில் ஊற்றின அந்த தண்ணீரில் வரக்கூடிய அந்த ரோஸ் வாட்டர் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் ரெண்டுலேயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இது பூவை பிழிஞ்சு எடுத்த ரோஸ் வாட்டர். இதுவுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ரெட் ரோஸ் போட்டதுனால நல்ல கலராக இருக்குது. இந்த ரோஸ் வாட்டரை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.